ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா ஊறுகாய். இன்னைக்கு நைட்டுக்கு சுடுகஞ்சி. சுடுகஞ்சினா எப்படி? சோறில் வெந்நியை கொதிக்க வச்சு சோறில் 2 சீரகம், 2 வெள்ளைப்பூடு, 2 மிளகு உரம் போட்டு அந்த ஒரு மாதிரி தடுமை மாதிரி ஒரு மாதிரி இருக்குது, தடுமை பிடிச்ச மாதிரி சளி பிடிச்சிருக்கு. அதனால் சுடுகஞ்சி. சீரகம், 2 வெள்ளைப்பூடு, 2 மிளகு. தேங்காயும் போடலை. நான் தேங்காய் போடலை. தேங்காய் போடல, நைட்டு நெஞ்சு கறிக்கும்ல தேங்காய் போட்டால், அதனால் தேங்காய் போடலை. 2 கொஞ்சம் வெள்ளைப்பூடு, 2 சீரகம், 2 இது மிளகு. தேங்காய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நெஞ்சு கறிக்கும்னா அதையாக இருக்காங்கவா டேஸ்ட்டாக பார்த்துட்டோம்னா. அதனால் சுடுகஞ்சி வச்சு பக்கடா 10 ரூபா பக்கடா வச்சு சுடுகஞ்சி வச்சு ஊறுகாய், வெள்ளைப்பூடு ஊறுகாய் வச்சு சுடுகஞ்சி ஆறிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சுடுகஞ்சி வச்சு ஒரு பக்கடா துண்டு வச்சு வெள்ளைப்பூடு ஊறுகாய் சூப்பராக தான் இருக்குது. பழைய கஞ்சி கிடையாது. சோறு, வெள்ளைப்பூடு, சீரகம், மிளகு போட்டு சுடுகஞ்சி, தேங்காய் போடாம சுடுகஞ்சி வச்சு வெள்ளைப்பூடு ஊறுகாய், பக்கடா. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட சூப்பராக தான் இருக்குது. நம்ம நைட்டு கஞ்சி குடித்தா கூட கொஞ்சம் சளி பிடிக்கும். சுடுகஞ்சி வச்சு பிடிச்சா நல்லா இருக்குது. துவையல் அரைக்கலாம், காண துவையல் அரைக்கலாம், புளி துவையல் அரைக்கலாம், கருவாடு பொரிக்கலாம், மீன் பொரிக்கலாம், கூட்டு மாதிரி வைக்கலாம், தக்காளி கத்திரிக்காய் பச்சடி மாதிரி வைக்கலாம். இப்படி சிம்பிளாக வச்சாச்சு. அடுப்பில் நின்று வேலை செய்ய முடியல, வேர்த்து அப்படி கொட்டுது. அதனால சிம்பிளாக வச்சாச்சு. எல்லாத்துக்கும் இன்னைக்கு நைட்டு சுடுகஞ்சி வச்சு பக்கடா ஊறுகாய். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வரீங்களா? ஆனால் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வரீங்களா? நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இந்த சாப்பாடு தான். சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.